ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த 8வது மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சியின் வாயிலை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் சொல்லட்டுமே என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை 18வது சுற்றாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்கி நியாயம் செய்கிற தேவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு என்னை துரத்தி கொண்டே இருக்கிறான். பல சூழ்நிலைகளிலே பல போராட்டங்களை, நிந்தைகளை, அவமானங்களை என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறான். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலை அப்படின்னு பல நிலைமையிலே நாம் மனதின் குழப்பத்தோடு கூட இந்த அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒன்றை மறந்துடக்கூடாது, நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் இல்லை. சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் செய்கிறதான எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அமைதியாக இருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. எப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவருக்கு தெரியும். அதான் தாவீது சொன்னான். இப்போ தாவீதிட்ட போய் ஒருத்தன் செய்தி சொல்கிறதுக்கு தான் அவசரப்படுறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, தாவீதின் கற்பப்பிறப்பாகிய அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் பல வழிகளிலே தீமை செய்கிறான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்சலோமுடைய தாத்தா என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த அப்சலோமை தாவீதுக்கு விரோதமாக அவனை உருவாக்கி விட்டு வரான். என்னமோ தாவீது அவனுக்கு பிடிக்கலை. அதனால தான் அவனுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து தாவீது மீது இருக்கிற நற்பெயரை ஜனங்கள் மத்தியிலே கெடுத்து ஒரு கூட்டத்தை தனக்காக ஆதாயப்படுத்தி கொண்டு தேசத்திற்குள்ளாக நுழைந்து தாவீது காட்டுக்குள்ளே அனுப்பியிருந்தாப்புல. ஆனால் யுத்தம் வருகிறது. வந்து அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக காட்டில் வந்து எப்ராஹிம் காட்டில் வந்து யுத்தம் நடக்குது. கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார். இவங்க கொன்றதை காட்டினால் அழிக்கப்பட்டவர்கள் ஏகப்பட்ட பேர். அப்படி அப்சலோமும் அங்கே யோவாப்பால் கொலை செய்யப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இந்த நற்செய்தியை போய் சத்துருக்கு ஆண்டு நீங்களாக்கி விடுவிச்சிட்டாரு, நான் போய் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அகிமாஸ் என்ன செய்கிறாப்புல, நான் ஓடட்டுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதில் குறிப்பாக சத்துருக்கள் கைக்கு தாவீதை தேவன் விடுவித்தார். அதே தேவன் இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு நியாயம் செய்வார். சத்துருக்கள் செய்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பார். எல்லாம் அவங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சுருக்கிறார். முதல்ல அப்படி தான் தெரியும். அவர்கள் நீதிமானை ஜெயிப்பது போல தெரியும். நீதிமான் ஒருபோதும் தோற்று போவதில்லை. வேதத்தில் நிறைய வாசிக்கிறோம் பார்த்தீங்களா. முருதைக்காயை போட்டு தள்ளதுக்கு வந்து ஆமான்னு எவ்வளவோ அவன் சொல்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, யூத ஜனத்துக்கு விரோதமாக ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினாலே முத்திரை போடப்பட்டு 127 நாடுக்கும் போயாச்சு. அதனால் அவன் என்ன நினைக்கிறான், யார் ஆமான் என்ன நினைக்கிறான், அவன் முருதைக்காயை அழிச்சிடலாம்னு நினைக்கான். அதனால தான் தூக்கு மரத்தையும் செய்தான். ஆனால் தூக்கு மரத்தை செய்த போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஸ்டாப் வச்சு யார் தூக்கு மரத்தை செய்தார்களோ அவங்களே தூக்கி போட்டாப்புல. இப்போ முருதைக்காயை கர்த்தர் சத்துருடைய கைக்கு நீங்கள் ஆக்கினார். அவன் ராஜாங்கத்தில் போகிறான், இவன் தூக்கு மரத்தில் ஜாவதான். அதனால் நீங்கள் எதை குறித்து கவலைப்பட, சத்துருக்கள் நமக்கு செய்கிற காரியத்துக்கு கர்த்தர் என்ன செய்வார், நம்மை நீங்களாக்குவார். மாத்திரமல்ல, சத்துருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். நீங்கள் கர்த்தரே நம்பியிருங்க, ஒருபோது தோற்று போவதில்லை. நாம் நல்ல பிதாவே, சத்துருடைய கையை நீங்களாக்கி எங்களை விடுவித்து ரட்சித்து இதுவரைக்கும் நடத்தின தேவன், இனிமேல் நீர் எங்களை நடத்த போகிற உண்மையே நம்பி ஓட கர்த்தர் கிருபைத்தார். பெரிய நாமத்தை இயேசுவின் நிமித்தம் பிதா. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலைத்தினை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.